வெளியே விட்டாலும் அவங்களால வாழ முடியாது. 2 நாள் 3 நாள்ல ஏதோ ஒரு வண்டி வரும், சுட்டுட்டு போட்டுருவாங்க. இன்றைக்கும் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிணம் ஒவ்வொரு கிணத்துல இருக்குது. அது எப்படி நடக்குது, எது நடக்குது யாருக்கும் தெரியாது. இவ்வளவு கொடுமைகள் அனுபவிச்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு பலர் தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, தமிழகத்துக்கு வந்துட்டாங்க. இந்த அகதிகள் முகாம்களை தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அகதிகள் முகாம்களை தமிழக அரசு இப்ப எப்படி பாத்துக்குது? இவ்வளவு காலமா வந்து பல விதமான துன்பங்களுக்கு மத்தியில தான் இவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கு முள்வேலி என்று இங்க இருந்து கொண்டு எல்லா அரசியல் தலைவரும் குரல் கொடுக்குறாங்க. ஆனா முள்வேலிக்கு ஈக்குவலா தான் இங்கே இருந்திருக்கு. அந்த முள்வேலிக்கு சமனா தான் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு என்று அவனும் வந்து வில்லங்கத்து தூக்கிட்டு போமா. மற்றும்படி இங்கேயும் 10க்கு 10 ஒரு கொட்டகை வீடு தான். 25 வருஷமா எந்த அது பராமரிப்புக்கு எந்த பணமும் கொடுத்தது இல்ல. 13 ரூபா தான் ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு 13, ஒரு நாளைக்கு ஒருவருக்கு 13 ரூபா. ஒரு ஜெயில் கைதிக்கே 40 ரூபா கொடுக்குறாங்க, போலீஸ் நாய்க்கு 60 ரூபா கொடுக்குறாங்க, எங்களுக்கு 13 ரூபா தர்றாங்க. அப்ப எந்த அடிப்படையில தர்றாங்க? நாயை விட கேவலம்டா, கைதியை விட மோசமானவங்கண்டா. நீங்க பட்ஜெட்ல பணம் இல்லையண்டா விட்டுருங்க, எங்களை ஃப்ரீயா விடுங்க, நாங்க உழைச்சோ சம்பாதிச்சோ ஏதோ எங்கட வயிற்ற கழுவிக்கிறோம். அதுக்கும் விட மாட்டேன்றீங்க. காலையில போனா நைட்டுக்குள்ள வந்தாகணும். நிறைய சட்ட சிக்கல் வந்து இங்க உள்ள அகதி மக்களுக்கு நிறையவே போட்டு வச்சிருக்காங்க. இப்பதான் இந்த மக்கள் இவ்வளவு துன்பப்பட்டு இங்க வந்தா இங்க அதை விட அதே நிலைமையிலான் இருக்கு. ஆனா இப்ப புதிய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பெரிய பல நன்மைகள் ஏற்பட்டிருக்கு. அதையும் நாங்க குறிப்பிட்டு தான் ஆக வேண்டும். என்னென்ன குறிப்பா என்னென்ன நன்மைகள் நடந்தது? இப்ப முதல் கட்டமா வந்து ராஜபக்தே போர்க்குற்றவாளி என்று மட்டும்தான் அறிவிக்கப்பட்டது ஐநா சபையார். போர்க்குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்க சொல்லியோ எதுக்கும் சொல்லல, போர்க்குற்றவாளி இவர். அப்ப இதை வந்து உலகத்திலேயே வந்து முதல் அம்மா ஜெயலலிதா அவர்கள்லாம் சட்டசபையில் தீர்மானமாக கொண்டு வந்து இவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தினார்கள். இந்த அடிப்படையில் இவர் ஆரம்பித்த இந்த இது வந்து இன்றைக்கு உலக தமிழர் இனத்துக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. என்னன்னு சொன்னா இதை முன் வச்சுத்தான் இன்றைக்கு அமெரிக்க பாராளுமன்றத்திலேயே இதை ஆமோதிச்சு, இதே கருத்து ஆமோதிச்சு இவங்க சொன்னதையே அங்கேயும் வந்து சொல்லப்பட்டு இங்க நடந்த மாதிரி அங்கேயும் நடந்திருக்கு. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலும் கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கு வந்து பல நாடுகள் லண்டன்ல கொண்டு போறாங்க. நம்ம தமிழக சட்டசபையில இந்த தீர்மானத்தை நிறைவேற்றினதன் பயனால் இதனை வழிமொழிந்து இவங்க முன்மொழிஞ்சிருக்காங்க. இதை வழிமொழிந்து உலக நாடுகள் எல்லாம் அந்த தீர்மானத்தை கொண்டு வராங்க. அதே மாதிரி பொருளாதார தடைய, இலங்கைக்கு வந்து பொருளாதார தடைய விதிக்கணும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, தீர்மானத்தை கொண்டு வந்து. அதுவும் வந்து எங்க ஈழத்தமிழர் மத்தியில ஒரு இனம் புரியாத ஒரு இழந்த சோகங்களுக்கு ஒரு புத்துணர்வாக இருக்கு. இனி மீண்டும் எங்களால எழ முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்ப கச்சதீவை வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கச்சதீவு தமிழகத்துக்கு கிடைச்சதுன்னு சொன்னா எங்களுக்கு தான் நன்மை. நம்ம மக்கள் வந்து போக எந்த சச்சரவும் இல்லாம இருக்க முடியும். அடுத்து வந்து இந்த இதுவரையில யாருமே சிந்திக்கல. எங்கட அகதி மக்கள்ல வந்து இங்க இருக்க 73,000 பேருக்கிட்ட இருக்கிறோம். இவங்களுக்கு வந்து இவ்வளவு காலமா வந்து கல்வி என்றது எட்டாக்கனி, கல்லூரிக்கு போறதுன்றதை நினைச்சு பார்க்க முடியாது. அப்படியே எவனாச்சும் போய் அப்பா அம்மாவும் சொந்தக்காரன் எவனா உதவி செய்து போய் படிச்சாலும் உனக்கு எங்காலேடா பணம் வந்தது, எழுதிட்டு தந்தானா, அப்ப உங்க குடும்பம் எழுதிட்டியா, இந்த மாதிரி ஒரு கியூ பிரான்ச் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து பல விதமான தொல்லைகளை கொடுக்கும். அப்ப இந்த வழியில வந்து இப்ப அம்மா வந்ததுக்கு அப்புறம் பல விதத்திலயும் எங்களுக்கு உதவியா இருக்கு. விதவைகளுக்கு, ஊனமுற்றோருக்கு, மற்ற முதியோருக்கு, இவங்களுக்கு வந்து இதுவரையில எங்களுக்கு பணம் கொடையண்டு எல்லாம் கிடையாது. இவங்களுக்கு வந்து மாசம் 1000 ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. இதனால வந்து அவங்களுக்கு பெரிய 13 ரூபா ஒருத்தருக்கு 13 ரூபாயை உயர்த்திட்டாங்களா? அது வந்து இந்த இப்ப 1000 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. மாசம் 400 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க முன்னாடி. இப்ப வந்து அதை 2 மடங்கு இல்ல, அதை விட கூட 1000 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. அதனால வந்து இது போதுமா உங்களுக்கு? போதும், இப்போதைக்கு போதும். இந்த அளவு செய்தது வந்து பெரிய ஒரு புண்ணியம். எங்களால இதுக்கு மேல நாங்க சீவிக்கக்கூடிய பொருளாதாரத்துல மேலோங்கக்கூடிய 100% சாத்தியக்கூறு இருக்கு. ஏன்னா எங்கள்ட்ட தன்னம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு ஒரு சின்ன வழியை கொடுத்தா நாங்க பிழைச்சிட்டு போயிடும். எங்களுக்கு வந்து சட்ட ரீதியான சிக்கல்களை குறைக்கணும். இன்னும் உங்களுக்கு அது இருக்கு. அதை மட்டும் இப்ப டில்லியில இருந்து யார் சென்னைக்கு வந்தாலும்
முகாமை விட்டு வெளியேற முடியாது. மொத்தம் எத்தனை முகாம் இருக்குங்க? 115 முகாம் இருக்கு தமிழகத்துல மட்டும். தமிழகத்துல